இஸ்ரேலும் அமெரிக்காவும் வீழ்த்த முடியாத சக்திகள் கிடையாது. சரியான திட்டமிடுதல், சரியான பலம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலையும் பின்வாங்க வைக்க முடியும், அமெரிக்காவையும் பின்வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஈரான் அந்த இடத்துல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இஸ்ரேலில் இந்த நாடு உருவாவதற்கு முன்பே 6% யூதர்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க தான் பாரம்பரிய யூதர்கள். அவங்கள ஹமாஸ் எதுவும் சொல்லலை. இப்போ தனி நாடு, ஜனநாயக நாடு, இதுதான் ஹமாஸ். அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. இஸ்ரேலில் எந்தெந்த இடங்களில் ஏவுகணைகள் சரியாக விழுகுது, எந்த இடத்துல விழுகலை, என்ன பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஹேக் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. இந்த இடிபாடுகள் முழுமையாக அகற்றினா தான் உண்மையான கணக்கு அப்படிங்கிறது தெரியும். அது தன்னுடைய முகத்திரையை கிழிச்சிரும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா அந்த கனரக இயந்திரங்களை உள்ளே அலோவ் பண்ணாமல் வச்சிருக்கிறான். இஸ்ரேல் ராணுவம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தலைமை தளபதி முடியாது, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வயசான இந்த கிழடு கெட்டையும் அவங்க மாதிரி இந்த நெதன்யாகு மாதிரி ஆட்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பெட்ரு சவடால் விட்டு கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. கடந்த ஜூன் 13 ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டாவின்சி டவர் அப்படிங்கிற ஒரு மக்கள் குடியிருப்பு கட்டிடத்தை தாக்குறாங்க. இந்த தாக்குதல் நடக்கும்போது ஈரானும், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் குடியிருப்பை தாக்குறது ஒரு பெரிய போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர் தர்மத்தை மீறின மாதிரி ஈரான் மேலே குற்றம் சாட்டுறாங்க, பெரிய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டாவின்சி டவருக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு கூட்டு உளவுத்துறையை நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை இந்த செய்தி இப்போது தான் வெளியாகிருக்கு. இதற்கு முன்பு ஈரானும் அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புலனாய்வு இணையதளம் சில ஈரானுடைய தாக்குதல்கள் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க இஸ்ரேலினுடைய மூத்த அமைச்சர்கள், ஆல்ரெடி ரிட்டையர்டு பெர்சன்ஸ், முன்னாள் அமைச்சர்கள், இவங்களுடைய தொலைபேசி உரையாடல்கள், அதே போல் இமெயில் கான்வர்சேஷன், இந்த மாதிரி விஷயங்களை ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்ததில் தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல ஈரான் போர்க்கூட்டத்தில் ஈடுபட்டதா இவங்க சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக இவங்க தான் போர்க்கூட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவ நிலையத்தை அமைக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸை தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டே வந்தாங்க. ஹமாஸ் கான் யூனிஸில் இருக்கக்கூடிய அந்த சிஃபா மருத்துவமனை, அங்கே ஒரு கீழே ஒரு பெரிய பேஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மருத்துவமனையை அட்டாக் பண்ணி பிடிச்சு உள்ளே போய் பார்த்தா அங்கே அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்க தகவல் என்னென்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது 81 சென்டர் 81 அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிங்கிற சொல்லக்கூடிய பெயரிடப்பட்ட ஒரு உளவுத்துறை மையம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே பல உளவுத்துறை மையங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதில் இந்த 81 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையம் கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு உளவுத்துறை மையமாக இருந்திருக்கு. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். எப்படி ஈரானுக்கு தெரிஞ்சது, எப்படி ஈரான் கரெக்டாக அந்த டவரை குறி வச்சு அடித்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, திடீர்னு ஈரான் மீது எதிர்பாராத ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாங்க. மூத்த இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க, தலைமை தளபதி கொல்லப்பட்டார், அதே போல் உளவுத்துறை தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டாங்க. அப்போ திடீர் தாக்குதல், யாராலையுமே எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஈரானினுடைய அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அந்த மிலிட்ரி சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் நம்ம தெரிய வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க உடனடி பதிலடி தாக்குதலை நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைச்சாங்க. இஸ்ரேலுடைய உளவு பிரிவும் அப்படி தானே, மொசாதும் வலிமையானது தானே சொல்லப்படுது. அதுதான், அப்படி வலிமையானது தானே இவங்க அடிச்சிருக்கிறாங்க. அப்படி வலிமையானது நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய உளவு தகவல்களை அவங்களும் எடுத்துருக்குறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஈரான் எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் எந்தெந்த இடங்களில் ஏவுகணைகள் சரியாக விழுகுது, எந்த இடத்துல விழுகலை, என்ன பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஹேக் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. நம்ம வீசுறது சரியாக தான் விழுந்திருக்கா இல்லை மாற்றி விழுந்துருச்சா அப்படிங்கிறத சிசிடிவியை ஹேக் பண்ணி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் வீழ்த்த முடியாத சக்திகள் கிடையாது, அவங்க நெருங்க முடியாத ஒரு பவர் கிடையாது. சரியான திட்டமிடுதல், சரியான பலம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலையும் பின்வாங்க வைக்க முடியும், அமெரிக்காவையும் பின்வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஈரான் அந்த இடத்துல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இந்த தகவல் ரொம்ப தாமதமாக வந்திருக்கு. இன்னும் இது மாதிரி பல தகவல்கள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க வெய்ஸ்மான் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத ஈரான் அடித்தாங்க. இஸ்ரேலினுடைய அந்த வெய்ஸ்மான் இன்ஸ்டியூட் தான் அங்கே அதாவது இராணுவத்தினுடைய மூளை அது.
வெய்ஸ்மான் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மூளை. அந்த மூளையையும் அடித்தாங்க. இந்த தளம் வந்து இஸ்ரேலுடைய இதயத்தையும் அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இனி போக போக தான் வெளியில் செய்திகள் வரும். அப்போது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய குறிப்பிட்ட இடங்களில் சம்திங் இஸ்ரேலும் அல்லது அமெரிக்கா வந்து ஏதோ ஒரு அங்கே ஒரு வில்லங்க இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்த இடத்துல, இந்த டாவின்சி டவர் அடித்த இடத்துலையே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பூங்கா, அந்த பூங்காவிலும் வந்து ஏவுகணை விழுந்திருக்கு. அதை இஸ்ரேல் எப்படி சொன்னாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா விளையாட்டு மைதானத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, இவங்களுடைய தாக்குதல் வந்து துல்லியமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த விளையாட்டு மைதானத்துக்கு கீழே உளவுத்துறை மையம் செயல்பட்டு இருக்கு. அப்போ என்னன்னா ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த டாவின்சி டவர் அடித்ததுனால அது அந்த டவர் மட்டும் தான் சேதாரம் அடைஞ்சிருக்கு, கீழே உள்ள பங்கர் வந்து சேதாரம் அடையலை. ஆக்சுவலாக அதே போல் அந்த கிரவுண்டை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க, எங்களுக்கும் தெரியும் இந்த இடத்துல உன்னுடைய பாயிண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிடம் வந்து இருக்கக்கூடிய பல ஏவுகணைகள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பங்கர்களே தொலைக்கக்கூடிய ஏவுகணை. இப்போ வந்து அமெரிக்கா எப்படி போர் விமானங்கள்லேருந்து மேலே 2000 கிலோ எடை கொண்ட குண்டுகளை வீசி பங்கர்களை அழித்தோம், ஈரானில் உள்ள பங்கரை வந்து நாங்கள் அழித்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈரான் ஏவுகணை மூலமாகவே பங்கர்களை தொலைக்க முடியும். அந்த எச்சரிக்கையும் அவங்க போரின் போதே விடுத்தாங்க. நீங்கள்லாம் செட்டிலர்ஸ்கள், நீங்கள் எல்லாருமே போய் பங்கரில் போய் ஒளியிறீங்க, நாங்கள் வச்சிருக்கக்கூடிய ஏவுகணை சில ஏவுகணைகள் வந்து பங்கரையே தொலைச்சிட்டு உள்ளே வந்துடும், பங்கர்கள் உங்களுக்கு சேஃபு கிடையாது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக வந்து அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ அமெரிக்காட்டு இஸ்ரேல்கிட்ட வந்து ஏகப்பட்ட எண்ணில் அடங்காத போர் விமானங்கள் இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னென்னா, அப்போ இஸ்ரேல் அதை ஈரான் வந்து அதை பயன்படுத்தலை? ஈரான்கிட்ட வந்து அப்படி ஒரு ஆயுதங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு பிறகும் ஈரான் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தில் கூட அவங்களுக்கு அந்த இடம் தான் எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் எச்சரிக்கை கொடுக்கணும், ஏன் அதை தாக்கக்கூடாது? அதுதான் அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது வந்து உலகத்தையே அழிச்சிரும். 2000 அணுகுண்டுகளை வச்சுருக்கான் அமெரிக்கா, உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது, அவ்வளோ அணுகுண்டு வச்சுருக்கான். அப்போ அதே போல் இஸ்ரேல் நிறைய அணுகுண்டு வச்சுருக்கான், ஆனால் வெளியில் யாருக்கும் சொல்லாமல் வந்து மறைமுகமாக வச்சுருக்கிறான். இப்போ என்னென்னா, ஒரு நாடுகள் 2 நாடுகளில் போர் செய்யும்போது ஒரு ப்ரொபோஷனல் அதாவது ப்ரொபோஷனல் ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணணும். ஒரு நாடு வந்து எந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தோ அதுக்கு ஈக்குவலான ஆயுதங்களை தான் பயன்படுத்தணும். அத்துமீறி வந்து நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திடக்கூடாது. பட் அப்படி பயன்படுத்துறது யாருன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும். அவன் ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா, உங்களை வந்து வம்புக்கு இழுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு 100 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை வீசினா அவன் 1000 கிலோ போடுவான். அப்போ எதுக்குன்னா உங்கள்கிட்ட 1000 கிலோ இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நீ யூஸ் பண்ணும்போது அவன் அடுத்த அணு ஆயுதத்துக்கு வருவான். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா, அவங்க ஈரான் எப்படி நினச்சாங்கன்னா, அழிவு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கட்டும். 2 பக்கம், ஏன்னா ஈரானிடமும் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மனுஷனை கொள்றதுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, ஒரு பிளேடே போதும். புரியுதுங்களா? அப்படி தானே. அப்போ அமெரிக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படின்னா ஈரானிடம் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது, அது அணு ஆயுதத்துக்கு நிகரான எஃபெக்ட் கொண்ட வெப்பன்ஸ். அப்போ அவங்க நினச்சாங்கன்னா அவங்களும் பதிலடி கொடுக்க முடியும். பட் இதனால் என்ன பிரயோஜனம்? நம்ம அவனை கொள்றதுனால அவன் நம்மளை கொண்டு என்ன ஒப்பீட்டளவில் அவன் மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு. இப்போ ஈரான் மட்டும் தனிச்சு போய் அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் வந்து அவனுக்கு ஆதரவாக அவ்வளோ நாடுகள் இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறாங்க, பிரிட்டன் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி, இத்தாலி, மிகப்பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள், மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடுகள் அமெரிக்கா பக்கம் இஸ்ரேல் பக்கம் இருக்காங்க. ஈரான் பக்கம் யார் இருக்கிறா? ரஷ்யா மட்டும்தான் இருக்குது. ரஷ்யா வந்து அவ்வளோ எளிதாக வரமாட்டாங்க ஃபீல்டுக்கு. சைனா வந்து வரமாட்டாங்க, அவங்க ஆயுதத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ பலம் வந்து நம்மளுடைய பலம் இவ்வளோ தான், இவ்வளோ தூரம் அடிப்போம், அத்துமீறினா நம்மளும் அத்துமீறுவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஈரான் வந்து அந்த நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தவே இல்லை. அடுத்து போர் வந்தால் நிச்சயமாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ ஈரான் வந்து முழுசாக தயாராகிட்டாங்க, இன்னொரு போர் நிச்சயமாக வரும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து வான் பாதுகாப்பை பலப்படுத்திட்டாங்க. முன்பு மாதிரி எளிதாக போய் அடிக்க முடியாது. அப்படி அடித்தாலும் உடனே ரியாக்ஷன் மிக கடுமையான அளவில் கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஏவுகணைகளையும் வந்து மிகப்பெரிய அளவு வலிமைப்படுத்திட்டாங்க. அதே போல் இதற்கு முன்பு இந்த வாரில் பயன்படுத்தாத பல ஏவுகணைகளையும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரானின் ஏவுகணையை வந்து தடுக்க முடியாமல் இஸ்ரேலுடைய அயன் டோம்கள் தோல்வி அடைஞ்சதையும் இந்த உலகமே பார்த்துச்சு. தாக்குதலே தெரிஞ்சிருச்சு. ஆமாம் இது இன்னும் அட்வான்ஸு வெப்பன்ஸ் வந்து அவங்க அடுத்து போர் வந்தால் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், ஈரான் வந்து இதுவரைக்கும் கை வைக்கலை. பட் ஆனால் எல்லா ரகசியங்களும் ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்த அடிச்சுட்டு நாங்கள் அமெரிக்காவின் இந்த மையத்தை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அனௌன்ஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ஒரு பலவீனம் தான்.
ஏன்னா இவங்க வந்து அந்த இடம் இருக்கிறது தெரிஞ்சு அடிச்சாங்களா தெரியாமல் அடிச்சாங்களாங்கிற அந்த ஒரு குழப்பத்தை- டவுட்லேயே வைக்கணும் அவங்கள. ம். புரியுதுங்களா? அதற்காகவும் அவங்க அந்த தகவலை வெளியிடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது சர்வதேச செய்தி சரி, நிறுவனங்களோட- இதனால ஈரான் இப்படி ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால, அவங்கள பலவீனப்படுத்துறதுனால அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சொல்ல வராங்க ஈரான்? இல்லை, ஈரான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா உங்களுடைய மையங்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படுது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உயிர் நாடிங்கிறது எங்கே இருக்குது ம். அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ம். நிலைமை கைமீறி போனால் நாங்கள் அதையும் அட்டாக் தாக்குவோம் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படிங்கிற மெசேஜ் தான் அவங்க சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் 2 பேருக்கு நடுவில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த உடல்களை பரிமாற்றம் பண்ணுறது, கைதிகளை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து ஹமாஸ் இதுக்கு மேலே உடல்களை தோண்டி எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட போதுமான அளவில் கருவிகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் எஜிப்த் அந்த எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ரக்குகளை என்ன செய்யுங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்டமாக உடல்களை உங்களுக்கு ஒப்படைக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து எல்லையில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மீட்பு வாகனங்கள் தான் புல்டோசர் மாதிரியான மிகப்பெரிய கனரக வாகனங்களை வந்து தடுத்து வச்சிருக்கான் இஸ்ரேல். அதை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா இப்போ போர் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த ஒரு 3-4 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியுடைய உடல்கள் இடிபாடுகள்லேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து முழுமையான உடல்கள் எத்தனை உடல்கள் வந்து இடிபாடுகளில் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியலை. அதை மீட்பதற்கும் அவங்களுக்கு வந்து அந்த சிறப்பு கருவிகள் வந்து தேவை. பட் அதுக்கு வந்து இல்லை. இவன் ஏன் வந்து தடுத்து வச்சிருக்கிறான்னா அதுக்கு ரீசன் அதுதான். இஸ்ரேல் கைதிகள் வந்து மொத்தம் 28 உடல்கள். 28 உடல்களில் கடைசியாக நமக்கு வந்து தகவல் படி 9 உடல்களை வந்து கொடுத்துட்டாங்க. 10 உடல்களை கொடுத்தாங்க. அதில் ஒரு உடல் வந்து காசாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 9 உடல்கள் கொடுத்துட்டாங்க. இன்னும் 19 உடல்களை வந்து ஹமாஸ் வந்து கொடுக்கணும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமெரிக்காவும் அதை ஒப்புக்கொண்டுட்டான். என்னென்னா அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மீறி எல்லா உடல்களுமே சுரங்கங்களுக்குள்ள இடிபாடுகளை சிக்கியிருக்கு, கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கு. அதை எடுக்கணும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டான். இப்போ என்னென்னா இப்போ இதன் மூலமாக இஸ்ரேல் கைதிகள் உடல்கள் வெளியில் வரப்போகுது. அது நிச்சயமாக அந்த உடல்கள் மீட்டு கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அதன் மூலமாக பாலஸ்தீனில் எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருந்தாங்க, இன்னும் எவ்வளவு இந்த உயிரிழப்பு நம்ம 60,000 சொல்லிட்டு இருக்கிறோம், 60,000-70,000 சொல்லிட்டு இருக்கிறோம். பட் உண்மையான அந்த கணக்கு அப்படிங்கிறது இந்த இடிபாடுகள் முழுமையாக அகற்றினா தான் உண்மையான கணக்கு அப்படிங்கிறது தெரியும். அது வந்து தன்னுடைய முகத்திரையை கிழிச்சிரும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா அந்த கனரக இயந்திரங்களை உள்ளே வந்து அலோவ் பண்ணாமல் வச்சிருக்கிறான். பட் ஹமாஸுக்கு வந்து இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை டிமாண்ட் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுனால அதை டிமாண்ட் பண்ணி அந்த உடல்களை கொடுக்காம இல்லை. அவங்க என்னென்ன உடல் எடுக்க முடிஞ்சோ எடுத்து கொடுத்துட்டாங்க. இதற்கு மேலே எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த இயந்திரங்கள் வேணும். ஆமாம், நிதர்சனம் உண்மை அதுதான். வாகனங்கள் இல்லை இருந்தால் நான் கொடுக்குறோம். அதை அமெரிக்கா அக்னாலஜ் பண்ணிட்டான். இப்போ என்னென்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த இடிபாடுகளை அகற்றும் போது உலகம் வந்து இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதில் ஒரு சந்தேகம் ஒன்று எழுது. சந்தேகம் சொல்கிறத விட இப்போ அமெரிக்கா வந்து இப்போ இந்த விஷயத்தில் உண்மையிலே அவங்கக்கிட்ட கனரக வாகனங்கள் இல்லாததான் உடல்களை கொடுக்கறதுக்கு தாமதம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டதாக இருக்கட்டும், ஹமாஸ் ஆயுதம் கீழே போட முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தொடர்ந்து ஏற்கனவே நடந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நடந்த அந்த தாக்குதலுக்கு ஹமாஸுக்கு ஆதரவாக ட்ரம்ப் பேசினதாக இருக்கட்டும், ஆமாம் அவங்க சரிதான், அவங்கெல்லாம் துரோகிகள், அதனால தான் அவங்க கொலை செய்தாங்க அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஹமாஸுக்கு ஆதரவாக ட்ரம்ப் பேசுகிற மாதிரி இருக்குது. இது எதை காட்டுது? அதுதான் சரணடைஞ்சது தான் காட்டுது. அப்படியா? ஆமாம், ஏன்னா வீழ்த்த முடியல உங்களால் வீழ்த்த முடியாமல் 2 வருஷம் சண்டை போட்டு உங்களால் வீழ்த்த முடியாமல் தான் நீங்கள் டேபிளுக்கு வந்திருக்கிறீங்க. டேபிளுக்கு வந்து உட்காந்து பேசி இன்றைக்கி வந்து உயிரோடு உள்ள 20 கைதிகளை நீங்கள் வாங்கிட்டீங்க, திரும்பி உடல்களையும் வாங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் உடல்கள் மட்டும்தான் இருக்குது கொடுக்க வேண்டியது, வேறு எதுவுமே இல்லை. இந்த நிலைமைக்கு உங்களை வந்து வர வச்சது அந்த நீங்கள் சொன்ன அந்த ஹமாஸ் அமைப்பு தானே. அப்போ இவ்வளோ பெரிய வல்லரசு, உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய வல்லரசு, பக்கத்தில் ஒரு இராணுவ பேஸ், இஸ்ரேலுக்கு இராணுவ பேஸை வச்சு கொண்டு கூட அந்த சின்ன குரூப்பை உங்களால் வந்து கண்ட்ரோலில் உங்களால் வந்து வீழ்த்த முடியலை. அப்போ அதைத்தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், டொனால்டு ட்ரம்ப் வந்து சில நேரத்தில் உண்மையை பேசுவார், சில நேரத்தில் வந்து அவருக்கு எதிர்ப்பு வரும்போது பொய்யை பேசுவார். முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சொன்னது மாதிரி ஹமாஸ் அமைப்பு கொஞ்சம் நாளைக்கு ஆயுதங்களை வச்சுருப்பாங்க, நாங்கள் அப்ரூவ்டு பண்ணியிருக்கோம், அப்ரூவ்டு கொடுத்துட்டோம், அவங்க போலீஸ் ஃபோர்ஸாக செயல்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கைதிகள்லாம் சுட்டு கொள்கிறாங்களே, எதிரிகளை சுட்டு கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது நீடு இருக்குது, அதுக்கான தேவை இருக்குது, அங்கே அவங்க நிலைமையை சரி பண்ணணும்னா அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே வந்து இது ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்புது. ட்ரம்ப் உள்ள ஆலோசகர்லாம் சொல்லுவாங்கல்ல கூட இருக்கணும், என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க,
இது இஸ்ரேலுக்கு ரொம்ப எகென்ஸ்டாக போயிடும், ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் உடனே இதே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் வந்து உடனே ஆயுதங்களை கீழே போடணும், இல்லைன்னா வந்து நாங்கள் கீழே போட வைப்போம், அது வன்முறையாக கூட இருக்கலாம், வன்முறையில் கூட நாங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு மிரட்டலையும் கொடுக்குறாரு. இது எதற்காக இந்த மிரட்டல்னா இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காக. அவ்வளோதான். நீ தான் வன்முறை 2 வருஷமாக செலுத்திட்டே, 2 வருஷமாக எல்லா வன்முறை நீ பண்ணி முடிச்சு உன்னால் முடியலைங்கிறதுக்காக தான் நீ டேபிளுக்கே நீ வந்த. கத்தாரில் போய் பேசும்போது தலைவர்கள் மீது அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்போடு தானே தாக்குதல் நடந்துச்சு. அப்போ எல்லாம் உன்னால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே முடியலைங்க போய் தான் டேபிளில் உட்காந்து பேசுகிற. அப்போ என்ன இது வெற்று மிரட்டல். திரும்ப என்னென்னா அவங்கள நாங்கள் இது பண்ணிடுவோம், ஆயுதம் நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிற இந்த ட்ரம்பினுடைய ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப் அவர் வந்து இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்னா டைரெக்டாக காசாக்குள்ளே போய் ஆயுதங்கள்லாம் கீழே போடுங்க, கீழே போட்டு போங்கன்னெலாம் சொல்கிற அளவுக்கு அங்கே சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் ஆயுதம் தேவை, அதை வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு அரபு மத்தியஸ்தர்கள்ட்ட நாங்கள் வந்து தெளிவாக பேசிட்டோம், அவங்க நிச்சயமாக ஹமாஸை சமாதானப்படுத்தி ஆயுதங்களை கீழே போட வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இதுதான் நடக்கும். நீங்கள் பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், சண்டை போட்டு உங்களால் தீர்க்க முடியாது. 2 வருஷமாக அதுதான் வந்து நடந்திருக்கு. எனவே அமெரிக்கா விடுக்கக்கூடிய மிரட்டல், இஸ்ரேல் விடுக்கக்கூடிய மிரட்டல்லாம் எல்லாமே வெற்று வாய்ச்சவடால் தான். இன்றைக்கு கூட இஸ்ரேல் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மீண்டும் போர் நிற்கலை, நாங்கள் மீண்டும் போர் தொடுப்போம். இதெல்லாம் வெற்றிச்சவடால் தான். இவங்க வந்து ஏற்கனவே இந்த சண்டை நிறுத்தத்திற்கு முன்பு இருந்த அந்த நிலை ஸ்டேட்டஸ் கோ, அதுக்கு இவங்க வரணும்னா இன்னும் 6 மாதம் ஆகும். இவங்க 50% பகுதியிலேருந்து வெளியில் போயிருக்காங்கல்ல, அந்த பகுதியை மீண்டும் இவங்க பிடிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். புரியுதுங்களா? அதனால் அவ்வளோ தூரம் இவர்களுக்கு சண்டை போடுவதற்கு நேரமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. இராணுவம் அங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இஸ்ரேல் இராணுவம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. தலைமை தளபதி முடியாது, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இவங்க இந்த அரசியல்வாதிகள் வயசான இந்த கிழடு கெட்டையும் வாங்கல, அவங்க மாதிரி இந்த நெதன்யாகு மாதிரி ஆட்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெற்று சவடால் விட்டு கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஹமாஸ் கொலை செஞ்சாங்கல்ல அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு, துரோகிகள் இவர்கள், இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவங்க அப்படின்னு சொல்லி, அது யார்? கசாவை சேர்ந்தவர்களா? கசாவில் இருந்து முஸ்லீம்களாக இருந்து அந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு உளவு சொன்ன ஆட்களா, இல்லை வெளியில் இருந்தவர்களா? அது வந்து காசா மக்கள் தான். அவங்க சுட்டு கொண்ட 35 பேர் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், காசாவில் இருந்து கொண்டே இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். இப்படி ஒரு குரூப்பு. இப்போ இஸ்ரேலுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹமாஸ் ஆட்சியை ரிமூவ் பண்ணுறோம், பட் அங்கே யாரை ரீப்ளேஸ் பண்ணுறது? உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, அரபு நாடுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து காசாவை ஆக்கிரமிக்கக்கூடாது, இஸ்ரேல் வந்து காசாவை ஆக்கிரமிக்கக்கூடாது. அதாவது அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எகிப்து, ஜோர்டான், அவங்க எகிப்து ஓப்பனாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவில் ஹமாஸ் ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இஸ்ரேல் வந்து அங்கே வந்ததுன்னு சொன்னால் அது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு வந்து போர் செலவுகள் அதிகமாக, ஏன்னா அந்த பார்டரை வந்து செக்யூர் பண்ணணும், மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஈக்குவலாக ஃபோர்ஸை கொண்டு வந்து நிறுத்தணும், விமானங்கள் நிறுத்தணும், கண்காணிப்பு பண்ணணும், இப்போ அந்த அவ்வளோ இது இருக்குது. இல்லை ஹமாஸ் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹமாஸ் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹமாஸ் வந்து ஒரு சின்ன படை தானே, எகிப்து இராணுவத்தோடு ஒப்பிடும்போது ஹமாஸ் ஒரு சின்ன படை, அவங்க ஒன்றும் பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அப்போ காசாவில் அந்த காசாவை சேர்ந்த ஒரு குழு தான் ஆட்சி பண்ணணுங்கிறது அண்டை நாடுகள் விரும்புகிறாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல தான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வருது. ஹமாஸை வந்து நீக்கிட்டோன்னா யாரை ஆட்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அங்கே ஆளே இல்லை. அப்போ அவன் கடைசிக்கு என்ன தான் பண்ணணும்னு பார்க்கும்போது யாராவது கிடைச்ச ஆட்கள், ஒருத்தன் அபு யாசர்னு ஒருத்தன், ஒரு அக்யூஸ்டு, போதை மருந்து கடத்துறவன், அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆயுதம் கொடுத்து நீ ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி ஹமாஸ்க்கு எதிராக சண்டை போடு. அப்புறம் தோக்மாஸ்னு ஒரு இனக்குழு, அவங்க வந்து எப்படின்னா ஒரு இனக்குழு, அவ்வளோதான். அந்த தோக்மாஸ்ங்கிறவங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்த இஸ்லாமிய இனக்குழு, அவ்வளோதான். அந்த தோக்மாஸை சேர்ந்தவங்க வந்து ஹமாஸ்லேயும் உறுப்பினராக இருக்கிறாங்க, ஃபத்தாவிலையும் உறுப்பினராக இருக்கிறாங்க, அங்கே உள்ள எல்லா போராளி குழுக்கள்லையும் அவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு குடும்பம், அவ்வளோதான். அந்த குடும்பத்தில் உள்ள சில பேரை வந்து தூக்கி என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் வந்து ஹமாஸ்க்கு எதிராக சண்டை போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில பேருக்கு அந்த கருத்து வேறு, அந்த ஒரு குடும்பத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதில் எவன்லாம் இந்த கருத்து வேறுபாடுனா அவனை கூப்பிட்டு உங்களுக்கு ஆயுதம் தரோம், பணம் தரோம், நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் வந்து சட்டவிரோத கிரிமினல்ஸ் இருப்பாங்கல்ல, ஜெயிலில் அடைக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு, கிரிமினல்ஸ் தானே அவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இருக்காது, பணமும் போதை மருந்து கொடுத்து அதனால பண்ணுவான். போதை மருந்தை கொடுத்து நீ போய் இந்த போதை மருந்தை நீ போய் விநியோகம் பண்ணு, விற்பனை செய், அங்கே வந்து அந்த சிஸ்டத்தை கரப்ட், காசாவை வந்து கரப்ட் பண்ணணும். போதை மருந்து எல்லாம் இப்போ கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே எங்கே உங்களுக்கு
கொள்கை சித்தாந்தம்னா என்ன அவருக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி தான் அவன் வந்து வெளியில் போயிட்டான். இப்போ அந்த கும்பல்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இந்த தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. சார் இப்போ ஹமாஸ் என்ன மனநிலையில் இருக்காங்க? நான் எப்படி கேட்குறேன்னா, ஆயுதங்களை கீழே போட்டால் நீங்கள் இங்கே நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்குது. ஆனால் ஹமாஸ் வந்து தொடர்ந்து இதை ஆட்சி செய்யணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்களா, இல்லை எங்கள் மக்களுக்கு இந்த சுதந்திரம் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்களா? ஹமாஸை பொறுத்த வரைக்கும் தனி பாலஸ்தீன நாடு, அது அடையிற வரைக்கும் நாங்கள் ஆயுதங்கள் கீழே போட மாட்டோம். அதுதான் அவங்க சொல்கிற டிமாண்டு. தனி பாலஸ்தீன நாடு அமைஞ்சதுன்னு சொன்னால் எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே தேர்தல் வந்துச்சு 2006 பாலஸ்தீனம் முழுக்க மேற்கு கரை, காசா, ஜெருசலம் எல்லா இடங்களையும் தேர்தல் நடத்தினாங்க. அதில் ஹமாஸ் தான் ஜெயித்தாங்க. நீங்கள் ஹமாஸ் மக்களுக்கு பிடிக்கலைன்னா மக்கள் ஓட்டு போடாமல் வேறு கட்சிக்கு, வேறு அமைப்புக்கு ஓட்டு போட போகிறாங்க. அங்கேயே வந்து ஹமாஸ் மட்டும் இல்லை, பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத்னு ஒரு அமைப்பு இருக்குது, பல அமைப்புகள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாப்புலர் ஃப்ரண்ட் லிபரேஷன் பாலஸ்தீன் ஒரு அமைப்பு, அது வந்து ஒரு இடதுசாரி அமைப்பு. அது ஒரு முஸ்லீம் பகுதியாக இருந்தாலும் கூட அந்த அமைப்பு வந்து ரஷ்யாவின் உதவியோடு இயங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பு. அதுவும் அங்கே இருக்குது. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு பன்முகை தன்மை கொண்ட ஒரு சமூகம் தான் அது காசாங்கிறது. ஒரு ஹமாஸ் மட்டும் அங்கே இல்லை. ஹமாஸை எல்லாம் சேர்ந்து மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஹமாஸ் உடைய எண்ணிக்கை மொத்தமே 30,000 பேர் தான். மேற்கு கரையில் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, காசாவில் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இதில் ஜெருசலமில் ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்காங்க பாலஸ்தீனியர்கள். இது இல்லாமல் இது ஒரு 50 லட்சம் இருக்குங்களா. இது இல்லாமல் உலகம் முழுக்க ஒரு 50 லட்சம் பாலஸ்தீனியர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஹமாஸ். ஹமாஸுக்கு ஒரு சின்ன குரூப், ஒரு 30,000 பேர் கொண்ட ஒரு குரூப், அவ்வளோதான். அவங்களுக்கு ஓட்டு போடுற வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஜெயிக்க போகிறாங்க. இது வந்து அவங்க தானே டிசைட் பண்ணணும். இது அமெரிக்காவோ மற்றவங்களும் எப்படி டிசைட் பண்ண முடியும்? இப்போ தனி நாடு, ஜனநாயக நாடு, இதுதான் ஹமாஸ். அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆமாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது நெதன்யாகுவுக்கு ரொம்ப மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகள், சிக்கல்களில் இருக்கிறாரு, நிறைய உடல் பாதிப்புகள், நோய்கள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்த்தோம். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒப்பீட்டளவில் ஒரு 74 வயது ஆகுது நெதன்யாகுவுக்கு. 74 வயதான ஒரு நபருக்கு என்னென்ன நோய்கள் வருமோ அந்த நோய்கள்லாம் வந்திருக்கு. நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதை வைத்து நாம் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. சரி, நெதன்யாகுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அவன் சாக போகிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவுமே இல்லை. அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவன் அந்த நெதன்யாகு செஞ்ச குற்றத்துக்கு வந்து எத்தனை முறை தூக்கில் போட்டாலும் அது வந்து நிகராகாது, அது ஈடாகாது. அப்போ வந்து என்னென்னா, நெதன்யாகுவே நம்ம மறந்துடணும். அந்த பாலிசி, அந்த கொள்கை தான் அந்த சியோனிசம்ங்கிற கொள்கை, ஒருவனை வந்து அடிமைப்படுத்துகிற கொள்கை, இனவெறி கொள்கை. ஒரு பாலஸ்தீனியனுடைய 1000 பாலஸ்தீனியனுக்கு ஒரு இஸ்ரேலியன் சமம். ஒரு இஸ்ரேலியனை கொண்டேன்னா நான் 1000 பாலஸ்தீனில் கொள்ளுவேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அது இன்னும் இருக்குது. அது இஸ்ரேலில் இன்னும் இருக்குது. அது நெதன்யாகுகிட்ட மட்டும் இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா, நெதன்யாகு வந்து வலதுசாரி கிடையாது. சரி, நெதன்யாகு வந்து அதாவது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு லிபரலை ஒட்டிய ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஆள், கம்யூனிஸ்ட் சிந்தனை ஒட்டிய ஒரு ஆள். சரி, வலதுசாரி கிடையாது. அந்த நெதன்யாகு தான் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நிறைவேற்றிருக்கிறான். இப்போ இதே வலதுசாரி இருந்தானே யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்பு நிறைய வலதுசாரிகள் இஸ்ரேலில் இருந்திருக்கிறாங்க பிரதமர்களாக. ஆனால் அதை விட ஒரு கொடூரத்தை யார் நிறைவேற்றிருக்கிறா அப்படின்னா, அந்த வலதுசாரி சாராத ஒரு பொது சிந்தனை கொண்ட நெதன்யாகு தான் பண்ணியிருக்கிறான். அப்போ என்னென்னா, இந்த சிந்தனை தான் பிரச்சனை, ஐடியாலஜி தான் பிரச்சனை. இன்றைக்கி கூட அமெரிக்கா ஸ்டீவ் விட்காஃப் அவர் சொல்கிறாரு, ஹமாஸுக்கு காசாவில் இடம் உண்டு. எப்போனா அவங்க ஐடியாலஜி விட்டாங்கன்னா அவங்களுக்கு இடம் உண்டு. ஐடியாலஜி, ஹமாஸ் ஐடியாலஜி என்ன? தனி சுதந்திர பாலஸ்தீன நாடு, அதுதான் ஐடியாலஜி. ஒரே நாடு, இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஒரே நிலப்பகுதியாக இருக்கணும், ஒரே கவர்மெண்ட் இருக்கணும். அந்த பாலஸ்தீனர்கள் வெளியில் போனவங்களாம் உள்ளே வரணும், யூதர்கள் வெளியிலேருந்து வந்தவங்களாம் வெளியில் போகணும். அதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடத்த. அப்போ ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் 6% யூதர்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் நாடு உருவாவதற்கு முன்பே 6% யூதர்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க தான் பாரம்பரிய யூதர்கள். அவங்கள வந்து ஹமாஸ் எதுவும் சொல்லலை. அந்த அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பாலஸ்தீனம் இருக்கணும். பழைய பாலஸ்தீனம் 1967க்கு முன்பு இருந்த அந்த எல்லையோட இருக்கணும். 67 எல்லைங்கிறது இவங்க சொல்கிறது, அவங்க 48க்கு முன்பு இருந்த எல்லை இருக்கணுங்கிறது ஹமாஸுடைய இது. அப்போ என்னென்னா, அந்த நெதன்யாகு அப்படிங்கிற தனி மனிதர், அவன் செத்தான் இன்னொருத்தன் வரப்போகிறான், அதோட மோசமான இன்னொருத்தன் வரப்போகிறான். இப்போ அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு எவ்வளோ நோய் இருக்குது, நிறைய நோய்கள் இருக்குது. நோய்களை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். இருதய நோய் இருக்குது, அந்த பேஸ் மேக்கர் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. அதே போல் வந்து சிறுநீரக தொற்று, அந்த ஆண்மையை வந்து அகற்றக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து
மலக்குழாய் வழியாக டியூப் செலுத்திலாம் சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு நெதன்யாவுக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இந்த 74 வயசானவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும் எல்லாமே வந்து எல்லா மனிதனுக்கும் ஏற்படுறது, நல்லவங்களுக்கே ஏற்படுது. இவனுக்கு ஏற்படுதுன்னா ரொம்ப சாதாரண விஷயம் அதெல்லாம். எனவே அந்த சிந்தனையை தான் நாம் வந்து அதை தான் ஒழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நன்றி இஸ்மாயில், நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நன்றி.